கர்நாடகத்தின் தொகலு கொம்பே ஆட்ட பாணியில் பஞ்சதந்திர கதைகள். பாம்பின் முதுகில் ஏறி நாசத்துக்குள் சென்ற தவளராஜாவின் கதையை இப்போது கேளுங்கள். ஆழமுள்ள ஒரு கிணற்றில் தவளராஜா வாழ்ந்து கொண்டிருந்தான். கங்கதத்த அவனுடைய சொந்த உறவினர்களே அவனை அவமதித்தார்கள். குடும்ப தகராறால் மனம் நசுங்கி பொறுமையை விட பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தையே அவன் வளர்த்தான். அவன் கிணற்றை விட்டு வெளியேறி ஆபத்தான ஒரு உதவியாளனை தேடி அலைந்தான். ஒரு துளையிலிருந்து கருப்பு நிறத்திலான அமைதியாகவும் பசியோடும் இருந்த ஒரு பாம்பு வெளியே வந்தது. என் கிணற்றுக்குள் வா, என் எதிரிகளை அங்கே தின்னு. என்னை உன் கிணற்றுக்குள் அழைத்துச் செல், அங்குள்ளவற்றை நான் உண்ணுகிறேன். அந்த பாம்பின் மேல் அகங்காரமாக ஏறி தன் கிணற்றுக்குள் அவன் சென்றான். முதலில் அவன் காட்டிக் கொடுத்த போட்டி தவளைகளை பாம்பு விழுங்கியது. மீண்டும் மீண்டும் தவளை தவளையாக அங்கே காணாமல் போகத் தொடங்கின. உன் எதிரிகள் ஒழிந்து விட்டார்கள், ஆனால் எனக்கு இன்னும் பசி தாங்கவில்லை. பின்பு அது அவனுடைய பிள்ளைகளையும் அவன் அருகில் இருந்த தோழர்களையும் தின்றுவிட்டது. நான் என்னை அழைக்க வந்தவனையே அழைத்து விட்டேன், இங்கிருந்து ஓட வேண்டும். அவன் வரவேற்ற எதிரி எல்லாவற்றையும் விழுங்கியதால் தவளராஜ்யம் வெறிச்சோடியது. தனிப்பட்ட பழிக்காக உன் வீட்டுக்குள் எதிரியை அழைக்காதே. பழிவாங்கும் ஆவேசத்தில் எதிரிக்கு ஆயுதம் தந்தால் அது உன்னையே விழு.